பையன் சோழபாண்டியன். நாங்கள் 2 பேரும் ஒரு நகைச்சுவை நாடகம் பண்ண போகிறோம். நகைச்சுவைன்னு சொன்னோடனே கையை கட்டிட்டு சிரிக்க வச்சிடறா பார்ப்போம் அப்படின்னு இருக்காதீங்க, சிரிச்சு தான் பார்ப்போம் அப்படின்றங்க. ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கிறோம். டோராவின் காட்டில் நரியும் மணியும், இதுதான் அந்த நகைச்சுவை கழிப்பு. இங்க பேசுறது சிங்கம், அங்க பேசுறது யாரு? நானே பேசுறேன். நான் ஒரு நரி சாப்பிட போகுது. சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஐயோ கதா, நான் இப்ப அந்த ஜாட பிடிக்க போயிட்டு இருக்கேன். ஐயோ. யூ டோன்ட் வரி கதா. நான் என் ஃப்ரெண்ட் பல்ராம் நாயுடு வச்சிருக்கிறேன், அவரு உங்களை காப்பாத்துவாரு. யாராச்சும் வந்து காப்பாத்துங்க. யூ டோன்ட் வரி. Why fear? That சிங்கம் is here. நான் சிங்கம் பேசுறேன். தெரியாதையா எப்படி இருக்கிறீங்க? ஐயோ இது நாளம் விசாரிக்கிற விஷயம் டைம் இல்ல. நீங்க முதல்ல ஒரு அடியில காப்பாத்துறோம். ஏனையா உங்களுக்கு வர்றது வேலை இருக்கா? ஆமா, நான் அந்த ஜாட பிடிக்க போயிட்டு இருக்கேன். அந்த ஜான் போயா அப்படி என்ன பண்ணிட்டான்னு சொல்லுங்க. ஐயோ அவனோட தொல்லை தாங்க முடியல. காலையில வாக்கிங் போன பாட்டிக்கிட்ட ஒரு ஜோக் சொல்லியிருக்கான். தண்டை பொண்ணு வச்ச பாட்டி சிரிக்கிற கேப்ல கேட்காம சிரிக்க வச்சுட்டு அந்த பல்ல அடிச்சுட்டு போயிட்டான். அந்த பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பல்ல கொண்டு பாட்டியை சிரிக்க வைக்கணும், இல்லைன்னா நான் அழுதுடுவேன். சரியா சரியா. இப்பெல்லாம் கிரிமினல்ஸ்க்கு ஜோக் வருது, கிரியேட்டர்ஸ்க்கு ஜோக் வர மாட்டேங்குதையா. சரி, இது உனக்கு புரியாது. நான் அடையில காப்பாத்துறேன், நீ போய் ஜாட பாத்துக்கோ. ஓகே ஓகே. இங்க இருக்கியா? ஏய் நரி எங்கே? நான் செய்யல எல்லாத்தையும் செய்வியா? இல்லடா போய் நீ பண்றது என்னால பண்ண முடியாதா? பண்றா பாப்பா. டிங் 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 டிங். அவுட் 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 அவுட். என்ன அது காவலி தரமா இருக்கு. நரி தான் எல்லாரையும் ஏமாத்துறா. அடே பரல நரி ஏமாத்துறா. ஏய் ஓரே பசியோட வந்து என்ன பொலப்பசியா மாத்துறே. ஓடனா கொல்ல போடுடா. ஏய் அந்த அடையில மட்டும்யா, இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணிடுறேன். யாரது? ஏடா பசிக்குது சாப்பிடுறது ஒரு துப்புமாயா. எக்கோட போடுறாங்க. ஒரு உயிரை கொல்றத தப்புன்னு உனக்கு தெரியாதாயா? என்ன கொடுமையா இருக்கு. நான் பசிக்குது சாப்பிட போறேயா. ஒரே நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. இங்க பாரு, நீ எங்கயா படிச்ச? நான் எங்க படிச்சேன்? நான் எங்க படிச்சேன்னு சொல்ல. நான் எங்கயா படிச்சேன்? ஓ சொல்லுறஸ் யா படிக்கலன்னு சொல்லு. படிக்கலாம் பேசக்கூடாது. நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் பஞ்சதந்திர கதைகள் படிக்கும் போது நாங்க பல தந்திரங்கள் பண்ணி ஒரு கேரக்டர் வந்திருக்கியா. உனக்கு வேற ஒரு உண்டு சரியா? சரியா, நான் உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ முதல்ல என்ன பண்றனா, இந்த ஒரு படம் தான் சரியா இருக்கும். மலையாளத்துல ஜோசப் ஒரு நடிகர் இருக்காரு, டைரக்டர். அவருக்கு இங்க தமிழ்ல அகரன் வெங்கடான்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். எல்லா படத்துல அவர் தான் வாய்ஸ் கொடுப்பாரு. பொன்மானன்னு ஒரு படம், அதுல ஒரு சீன் இருக்கு. இந்த நரிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தான் சரியா இருக்கும். என்ன அது படம் பார்க்கறது ஒரு ட்ரீட்மெண்டா? ஏய் படத்தை பார்த்து பாப்பா சாப்பிடுறா நீ சாப்பிடுறா. உன்ன மாதிரி ஆளுங்க பண்ற தப்புனால என்ன மாதிரி ஆளுங்க பாதிக்கப்படுறா? இருடா காமிக்கிறேன். தெரியுதா? ஓகேவா? ஏய் பசி
கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும். நம்ம அப்பனோ தாத்தாவோ 10 பைசா கூட நமக்கு சேர்த்து வைக்கல. கஷ்டப்படும் போது சந்தோஷமா இருக்கும், இல்லாதப்ப சந்தோஷமா இருக்கும். புரியுதா? டேய், இப்ப நான் ஃபோன் பண்ணா கூட லட்சம் சம்பளம் கொடுக்குற ஆள் இருக்கான். ஏன்? என் கேரக்டருக்காக, நம்பிக்கை. அது ஒண்ணு தான் எத்தனை வருஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அதை அழிச்சிடாத. நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது, ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சா போராடி ஜெயிச்சிருவேன். முதல் முறையா தப்பு நடந்துச்சு. உங்க அப்பாவோட நம்பிக்கையை காப்பாற்றுன்னு சொன்னேன். நான் வரும்போது அந்த நகையோட தான் வந்தேன். ஆனால் நான் செத்துட்டேன். நான் நிறுத்திட்டேன். இனிமே எங்கேயாவது வேலை வெட்டிக்கு போய் கறி கடையில் சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிட்டுக்கிறியா? யாரையும் நான் கொல்ல மாட்டேன். பிள்ளைங்க கிட்ட சொல்லுவீங்க, நம்பாதீங்க. நிறைய தந்திரம் சொல்லுவீங்க, நம்பாதீங்க. நான் நிறுத்திட்டேன். சின்ன சின்ன சிட்டுகளா சிங்கார ரோஜா மொட்டுகளா துள்ளி துள்ளி வாருங்கள், காட்டின் கதையை கேட்டிடவே. நன்றி, வணக்கம். இப்போ நீங்க இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணீங்க, என்னென்ன கார்ட்டூன்ஸ் பண்ணீங்க?